அந்த ஆள் என்ன சொன்ன? நம்ம அரசியலை பத்தி நம்ம பேச்சை பத்தி இந்த கிண்டலும் கிள்ளையமா பேசிட்டு தானே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே என் சைட்ல இருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு நிப்பாட்டிடாதீங்க. ஏன் என்ன சொன்ன? யூடியூபர் மாரிதாஸ் கைது செய்யப்பட்டது அப்பட்டமான பழிவாங்கல் நடவடிக்கை என்று விமர்சித்திருக்கிறார் சீமான். டிவிக்கு அரசாங்கம் நேத்து யூடியூபர் மாரிதாஸ் அரெஸ்ட் பண்ணதுனால எதிர்க்கட்சிங்க எல்லாமே கண்டனத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. தப்பு பண்ணிட்டியா சிங்காரம், தப்பு பண்ணிட்டு. அவர் அரெஸ்ட் பண்ணதால ஆதவ் அர்ஜுனா பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. அதாவது இங்க போதை பொருள் வந்து இருக்க கூடாது, போதை பொருள் வித்தா குண்டர் சட்டம் பாயும் அப்படின்ற மாதிரி ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருந்தாரு. எக்ஸ்கல்ச்சரை இமிடியேட்டா விக்கிறவங்கள குண்டர் சட்டத்தில் அடைக்க சொல்லியிருக்கோம். ஆனா அப்படி குண்டர் சட்டம் போடணும்னா அவர் பொண்டாட்டி மேலயும் அவர் மாமியார் மேலயும் தான் முதல்ல போடணும். ஏன்னா தமிழ்நாட்டுல 258 கோடிக்கு போதை பொருள் பிடிச்சிருக்காங்க. அதுல A3 A4 அக்யூஸ்ட் பொண்டாட்டியும் மாமியாரும் தான். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. முக்கியமா முதலமைச்சர் விஜயும் ஆதவ் அர்ஜுனாவும் போதையை ஒழிக்க வந்தவங்க அப்படின்ற மாதிரி டிவி கேஸ்ல சப்போர்ட் பண்ணுவீங்க. நீங்க எல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி நன்றி நன்றி. சென்னை ஃபுல்லா நிறைய இடத்துல கரண்ட் கட் ஆகிட்டே இருக்கு. இதுக்கான காரணத்தை வந்து அமைச்சர் சொல்லியிருக்காரு. சோ அது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். வேண்டுமென்றே ஒரு சில நபர்கள் வந்து அந்த ஃபியூஸ் எல்லாம் புடிங்கி திருடிட்டு போற மாதிரி, ஏன்னா ஒரு இடத்துல ரிப்பீட்டடா திரும்ப பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? சோ இத டீடைலா பார்க்கலாம். எல்லா வீடியோலயும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். பட் இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல ஆதவ் அர்ஜுனா யாரு, அவரோட குடும்ப பின்புலம் என்ன, அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத டீடைலா பார்க்க போறோம். நீ மறுபடியும் எங்களை தொட்டு இருக்க கூடாது. தொட்டுட்ட. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாம். இன்னைக்கு ஒரு புட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆதவ் அர்ஜுனா அப்படின்றவர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெறும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல சிறு துறைமுகங்கள் இருக்குல்ல, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழ 17 துறைமுகங்கள் இருக்கு. இந்த போர்ட்டுக்கெல்லாம் மினிஸ்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா தாங்க. நீ என்ன சொல்ற? சோ இப்போ பிரச்சனையே எங்க வந்ததுன்னா, ஆதவ் அர்ஜுனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆக்சுவலா இந்த ட்ரக்ஸை வந்து கடத்ததுல பெரிய கை தேர்ந்தவங்களா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லல. இத சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்கு. சோ அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 258 கோடிக்கு தமிழ்நாட்டுல இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் வந்து பிடிச்சிருக்காங்க. 258 கோடி போதைப் பொருள் கடத்தலின் மூளையாக செயல்பட்ட ஜான் பிரிட்டோ அமைச்சர் ஆதவின் உறவினர் என்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும், ஆள்வோரின் நிழலிலேயே இந்த நெட்வொர்க் செயல்பட்டிருப்பதால் மாநில பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் என்றும். அதுல A1 அக்யூஸ்ட் ஜான் பிரிட்டோ, இவர் யாருன்னு நான் சொல்றேன். A2 வந்து பாத்தீங்கன்னா ஜான் பிரிட்டோ அவரோட அசிஸ்டன்ட். A3 யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அவங்களோட மாமியார் லீமா ரோஸ், அதாவது ADMK இப்ப MLA அவங்க. சோ அதுக்கு அடுத்து A4 யார் தெரியுமா? அவங்க தான் இங்க ரொம்ப தமிழ்நாட்டில் பவர் கட்னா என்ன அப்படின்றத நான் சொல்லி தெரிய வேணாம். இதோட 5வது தடவை பவர் கட் ஆகிட்டு இருக்கு. எப்பா டேய் போதுண்டா, அதாவது உங்களுக்கு எதிராக பேசுறது கூட கரண்ட் இல்லாமல் பண்ணிடுறீங்களா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. தலையெழுத்து மக்களே, சென்னை ஃபுல்லாக பவர் கட்டுன்னு ஆகிட்டு இருக்கு. முதல்ல ஆதவ் அர்ஜுனா மேட்டரை பேசிட்டு அதுக்கப்புறம் பவர் கட்டுக்கு வரலான்னு நினச்சேன். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பவரை கட் பண்ணிட்டானுங்க. விஜய் அவர் வந்து காயின் ஃபைட்டு போட்டுட்டு இருக்காரு. இன்னைக்கு போடல, ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே காயின் ஃபைட்டு போட்டுட்டு இருக்காரு. கரண்ட் இப்படி தான், அதாவது அதுவா வரும் அதுவா போகும், ஏன் வருதுன்னு தெரியாது ஏன் போகுதுன்னு தெரியாது. அதுக்கு காரணங்களை மட்டும் ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு காரணங்களை வந்து பாத்தீங்கன்னா மின்சாரத்துறை அமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. அது என்னன்னு அடுத்த செக்மெண்ட்ல வரேன். முதல்ல இந்த ஆதவ் அர்ஜுனா மேட்டரை வந்து வச்சு செதுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்து வரேன். அவ்வளவு வெரி மாப்ளக்கே. எப்பா அது வரைக்கும் கரண்ட் இருக்குமான்னு தான் தெரியல. எனிவேஸ் இந்த இடத்துல ஆதவ் அர்ஜுனா அவங்க வைஃப் இருக்காங்களே, டெய்ஸி ஆதவ் அர்ஜுனா. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா A4 அக்யூஸ்ட். சோ ஓவரால் அந்த குடும்பமே போதைப் பொருள் கடத்தல்ல ஈடுபட்டு இருக்கு அப்படின்றது அமலாக்கத்துறை சொல்லியிருக்கு. அந்த இடத்துல ஜான் பிரிட்டோன்னு சொல்றாங்கல்ல, இவர் கடத்தலுக்கு யூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா போர்ட் துறைமுகங்களை யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மாரிதாஸ் வந்து சொல்லியிருந்தாரு. சோ மாரிதாஸ் இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி வீடியோ போட்டது என்னைக்கு? முந்தானேத்து வீடியோ போறாரு, நேத்து அரெஸ்ட். எவன் அமைச்சரா வந்து உட்காரணும், எவன் கடத்தல் பண்ணணும் ஒழுங்கா பண்ணிக்கணும், அவனுக்கு தான் அந்த ஆர்வம் தேவை. இப்ப ஜான் பிரிட்டோ என்ன பண்ணிருக்கான்? பார்டர்ல, அதாவது கோஸ்டல் ஏரியால ஸ்மக்லிங் பண்றான். அப்ப இவன் எங்க இருந்து வந்து உட்கார்றான்? அதே இடத்துல ஹார்பரை கட்டுப்பாடு கொண்டு வரான். ஹார்பரை கட்டுப்பாடு கொண்டு வந்து ஸ்மக்லிங் ஒழுங்கா பண்ணா இவங்க லஞ்சம் வாங்க தேவையில்லை. சத்தியமா சொல்ல லஞ்சம் வாங்க தேவையில்லை. உங்களுக்கு கஞ்சா வச்சா பழச்சிக்க முடியும், இல்ல லாட்டரி வச்சா பழச்சிக்க முடியும். சோ மாரிதாஸ் அரெஸ்டுக்கு காரணமா என்ன சொல்றாங்கன்னா, அமைச்சர் கீர்த்தனா இருக்காங்களே அவங்க மேல அவதூறு பரப்பிட்டாரு, அவங்க AI போட்டோ வந்து யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா போலீஸ் தரப்புல வந்து காரணங்கள் சொல்றாங்க. இங்க கேள்வி என்ன வருதுன்னா, எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒரே கேள்வி தான் கேக்குறாங்க. இந்த இடத்துல அமைச்சர் கீர்த்தனாவை அவதூறு பேசுறதுக்கு அரெஸ்டா, இல்ல ஜான் பிரிட்டோ மேட்டரை எடுத்து பேசுறதுக்கு அரெஸ்டா அப்படின்றத கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. எதிர்த்து பேசியதற்காக மாரிதாஸ் கைதா, இல்லை
இல்ல இந்த குறிப்பிட்ட அமைச்சர் குறித்து பேசியதற்காக மட்டும் கைதா? அமைச்சர் குறித்து பேசியதற்காக மட்டும்தான் கைது என்பதை ஏற்க முடியாது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய ஜெட்டியோட நிக்கிற மாதிரி ஏஐ போட்டோ ரெடி பண்ணி முக்தாருன்னு ஒருத்தர் இருக்கார்ல, யூடியூப்ல போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காப்ல. சோ அவரு அரெஸ்ட் பண்ணல. அதாவது ஏஐல ரொம்ப கேவலமா முதல்வரை வந்து பாத்தீங்கன்னா அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு முக்தாரு. இந்த மாதிரி நபர் மேல ஆக்ஷன் எடுக்கல, அரெஸ்ட் பண்ணல. ஆனா இந்த இடத்துல அமைச்சர் கீர்த்தனா மேல அவதூறு பரப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு இமிடியேட் அரெஸ்ட். ஓ அப்படியா விஷயம்? அதாவது முந்தானேத்து ஆதவர்ஜுன் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எக்ஸ்போஸ் பண்றாரு. அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட், அதுவும் காலங்காத்தால வீட்டிலேயே போய் அரெஸ்ட் பண்றாங்க. இதுக்கு தான் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. உங்களுக்கு அவர் பேசுறது ஏதாவது தப்புன்னு தோணுச்சுன்னா நீங்க வந்து வழக்கு தொடர்ந்துருக்கலாமே, அவதூறு வழக்கு தொடர்ந்துருக்கலாமே, அதை விட்டுட்டு வீட்டுக்கு போய் அதிரடியா 10 போலீஸ் உடனடியாக அரெஸ்ட் பண்ணணும்னு என்ன அவசியம் அப்படின்ற கேள்வி கேட்கறாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. நியாயமான கேள்விதான். யோசிச்சு பாருங்களேன், முதலமைச்சர் விஜய் என்ன சொல்லியிருந்தாரு திருச்சி கிழக்குல பேசும்போது, அதாவது என்ன விமர்சிங்க என்ன விமர்சிச்சுக்கிட்டே இருங்க, மக்களுக்கு நான் நல்லது செய்வேன் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி நல்லது செய்யறாரு. அது வேற விஷயம். நல்லது செய்வேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, விமர்சிச்சா உடனே அரெஸ்டா அப்படின்ற கேள்வி தான் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேட்கிறாரு, அதிமுக கேக்குது, திமுக ஐடியும் கேக்குது, எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன கொடுமை சரவணனுது. திமுக ஐடிஎம் சைடுல இருந்து கேள்வி கேட்கறாங்க, இந்த ஜான் பிரிட்டோ மேட்டரை எடுத்து பேசுறதுக்கு தான் நீங்க அரெஸ்ட் பண்ணீங்களா அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது போதைப் பொருள் கடத்தல்ல ஈடுபட்ட போதைப் பொருள் கடத்தல் மன்னர்கள் இருக்காங்களே, அந்த மன்னர்கள் அவங்களோட ரிலேட்டிவே இப்ப ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்களே, இந்த ஆட்சி எப்படி போதைப் பொருள் இல்லாத ஒரு ஆட்சியா இருக்கும்னு கேள்வி கேட்கறாங்க. நியாயமான கேள்விதான். ஏன்னா இந்த தமிழ்நாட்டோட மைனர் போர்ட் மினிஸ்டர் ஆதவர்ஜுனா அந்த அதிகாரத்துல உச்சத்துல இருக்காரு. ஆக்சுவலா எதிர்க்கட்சிகளா சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதவர்ஜுனா தான் நிழல் உலக முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் பேருக்கு தான் முதலமைச்சர், பவர் பூரா எனக்கு தான். இனிமே தமிழ்நாட்டை கூறு போட்டு வித்துற மாட்டேன். ஏன்னா இந்த இடத்துல விஜய் வந்து சும்மா தான், அவரு மீடியா முன்னாடி சும்மா முதல்வர் மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்காரு. மத்தபடி கட்சியில இருந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதே ஆதவர்ஜுனா தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது எப்பேற்பட்ட குடும்பத்தை அதிகாரத்துல கொண்டு போய் உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி மக்களை பார்த்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நியாயமான கேள்விதான். ஆதவர்ஜுனா பத்தி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், அவரோட ஃபேமிலி என்ன அப்படின்றது முன்னாடியே தெரியும். பல வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன், அவர் சாதாரண ஃபேமிலி இல்லடா அப்படின்ற மாதிரி. ஆனா டிவிகே சார்ந்தவங்க விஜயை சப்போர்ட் பண்றவங்க பிளைண்டா விஜய் அவரோட ஃபேஸை மட்டும் பார்த்துட்டு விஜய் என்ன நல்லது பண்ணுவார், விஜய் என்ன நல்லது பண்ணுவார்னு சொன்னது போக ஆதவர்ஜுனா வந்து ஊழலை ஒழிச்சிருவாரு அப்படின்னு சொன்னா நம்புறானுங்க. அவன் இன்னும் திருந்தல மாமா, நம்புறானுங்க. ஆதவர்ஜுனா ஊழலை ஒழிச்சிருவான்னு சொன்னா நம்புறானுங்க, போதைப் பொருளை வந்து மொத்தமா ஒழிச்சிருவான்னு சொன்னா நம்புறானுங்க. இங்க என்ன பிரச்சனை, இந்த இடத்துல ஆதவர்ஜுனா ஃபேமிலி தான்டா அங்க வந்து மொத்தமா வந்து கடத்திட்டு வந்திருக்கு. சோ அப்படி இருக்கும்போது எங்க இருந்துடா போதையை ஒழிக்கிறது? ஆதவர்ஜுனா சொன்னார்ல, போதைப் பொருள் கடத்தல் இதெல்லாம் ஈடுபட்டா உடனடியா குண்டாஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. எக்ஸ்கல்ச்சரை இம்மீடியட்டா விற்கிறவங்கள குண்ட சட்டத்தில் அடைக்க சொல்லி இருக்கிறோம். அவர் வைஃபை தூக்கி உள்ள வைக்க சொல்லுங்க, அவங்க மாமியாரை தூக்கி உள்ள வைக்க சொல்லுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஜான் பிரிட்டோ A1 அக்யூஸ்ட் இருக்கார்ல, அவர் யார் தெரியுமா? ஆதவர்ஜுனாவோட மாமியார் இருக்காங்களே, மாமியாரோட தம்பி. ஆதவர்ஜுனாவோட மாமியாரோட தம்பி தான் அந்த ஜான் பிரிட்டோ. சோ ஓவரால் குடும்பமா சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்றதே இடி, அதாவது அமலாக்கத்துறை சொல்லியிருக்கு, நாங்க சொல்லங்க. இதுக்கு வந்து அரெஸ்ட் பண்ற போறீங்க. மே 26ஆம் தேதி மதுரையில் இடி 5 இடங்களில் ரெய்டு செய்தது. அதில் 88 கோடி ரூபாய்க்கு கொக்கைனும் 150 கோடி மதிப்புள்ள மெத்தபடமினும் வேறு சில போதைப் பொருட்களும் கிடைத்தன. அதில் 3 பேர் கைதானார்கள். அந்த 3 பேரும் இந்த சரக்குகளை ஆபரேட் செய்யும் கிங் பின் திரு ஜான் பிரிட்டோ, லீமா ரோஸ் மார்டினுடைய சகோதரர், மூத்த சகோதரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவதூறுனா இல்லாத ஒண்ணு பேசுறது தான் அவதூறு. இருக்கிற ஒரு மேட்டர் எடுத்து பேசினாலே அவதூறுன்னு தூக்கி அரெஸ்ட் பண்றானுங்க. அதாவது திமுகவை இந்த மாதிரி பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு, பாசிச அரசு பேச்சுரிமையை முடக்குது, ஒடுக்குது, அடுக்குது அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப இவரு வந்து என்ன பண்றாரு, யாரா இவனுங்க எங்கிருந்தா வந்துக்கிறாங்க சார்? அமலாக்கத்துறை ரிலீஸ் பண்ண பிரஸ் ரிலீஸ் தானே சார் எடுத்து அந்த மனுஷன் பேசியிருந்தாரு. அதுக்கு அரெஸ்டா? காரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொல்றாங்கல்ல, அமைச்சர் கீர்த்தனாவோட போட்டோ வந்து ஏஐ வச்சு இந்த மாதிரி அவதூறு பரப்பிட்டாருன்னு, இது எல்லாமே சப்பக்கட்டு அப்படின்ற மாதிரி தான் எதிர்க்கட்சிகள்லாம் சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா அது ஒரு காரணமே கிடையாது. அவங்க வந்து இந்த பெண்கள் வச்சுதான் எப்பவுமே ஒரு காரணத்தை தேடி மொத்தமா உள்ளத்துக்கு தள்ளுவாங்க. இது திமுகவும் இதே தான் பண்ணும். திமுகவுக்கு யாராவது அரெஸ்ட் பண்ணணும்னா அவங்க டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து யாராவது அட்டாக் பண்ணிருப்பாங்க சோஷியல் மீடியால. சோ அந்த காரணத்தை வச்சு அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. வேற ஏதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட மேட்டர் எடுத்து இந்த மாதிரி கேஸ் போட்டோம்னா மக்கள் எல்லாம் யோசிப்பாங்க, ஆமா இந்த மாதிரி அவங்க வந்து அவதூறு பரப்பிட்டாங்க, அதனால இவர் அரெஸ்ட் பண்றாங்க, சோ பெரிய பிரச்சனையாவாதுன்னு யோசிச்சாங்க. ஆனா இது பயங்கரமான பேக் ஃபயர் ஆயிடுச்சு. சோஷியல் மீடியா ஃபுல்லா எல்லா கட்சியும் எடுத்து கிளிகிள்னு கிழிச்சிட்டாங்க. ஆதவர்ஜுனோட மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. என்ன எழவே அது
லாட்டரி மார்டின் இருக்காருல்ல, மார்டின், இவங்க ஃபேமிலி என்ன மேட்டர்னா, ஜெயலலிதான்னு ஒரு மனுஷி இருந்தாங்களே, அவங்க இருக்கிற வரைக்கும் அடிச்சு பத்தி விட்டாங்க மொத்த குடும்பத்தையும், உள்ளே வரல. அவங்க இறந்ததுக்கு அப்புறமா உள்ள வந்ததுங்க திருப்பி இந்த ஃபேமிலி. திமுக கூட ஜாயிண்ட் அடிச்சது இந்த குடும்பம். அதாவது லாஸ்ட் 5 வருஷம் இந்த திமுகவுக்கு சப்போர்ட்டா இருந்தது இதே குடும்பம் தான், மார்டின் குடும்பம். திமுக இந்த கட்சி நிதியா ஒரு அமௌண்ட்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, சோ அதுல மட்டுமே 800 கோடியோ 1000 கோடியோ என்னமோ கொடுத்திருக்காங்க. இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூஸ்ல வந்தது. சோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி வெளியில இருந்து வேடிக்கை பார்த்த ஒரு குடும்பம் இப்ப ஆட்சி அதிகாரத்திலே போய் உட்கார்ந்திருக்கு. இதுல எங்க இருந்துடா மாற்றம்? இவ்வளவு தெளிவா சொல்றோம்ல, ஆதவ அர்ஜுனோட குடும்பம் என்ன, அவங்க என்ன பண்றாங்க, என்ன அமலாக்கத்துறை ரிலீஸ் பண்ணிருக்கு அப்படின்றது தெளிவா சொல்றோம்ல. இவ்வளவு சொன்னாலும் டிவிக்கு சேர்ந்தவங்களுக்கு புரிய மாட்டுது. எனக்கு அதுதான் புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எப்படா இப்படி யோசிக்கிறீங்க? அதாவது இவ்வளோ தெளிவா இருக்கிற டீடைல் எடுத்து பேசும்போது கூட எங்க அண்ணனுக்கு டைம் கொடுத்தா எல்லாத்தையும் ஒழிச்சிருவாரு. டேய் ஆதவ அர்ஜுனா அவரை வந்து கூட வச்சுட்டு எப்படா ஒழிப்பாங்க அப்படின்றத எதிர்க்கட்சிங்க கேட்கிற கேள்வியா இருக்கு. ஏன்னா அந்த குடும்பம் தான் மொத்தத்தில் ஈடுபடுது. ஸோ இப்போ இங்க வைக்கிற முக்கியமான கேள்வி என்னன்னா, ஆதவ அர்ஜுனாக எதுக்கு அந்த துறைமுகத்துக்கான மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு எதுக்கு ஆதவ அர்ஜுனா கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி தான் எதிர்க்கட்சிங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்ல ஆதவ அர்ஜுனாவே எடுத்துக்கிட்டாரா? ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா அந்த போர்ட்டை வச்சு தான் ஆக்சுவலா அந்த ஸ்மக்லிங்லாம் நடக்கும் அப்படின்றது தான் பாத்தீங்கன்னா இவரு மாரிதாஸ் வந்து குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. சோ அப்படி இருக்கும்போது அது பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜான் பிரிட்டோ, அதாவது ஆதவ அர்ஜுனா ஃபேமிலி. இப்ப அந்த துறையோட அமைச்சரே ஆதவ அர்ஜுனா தான். சோ இதுக்கப்புறம் எங்க இருந்தா இது நிக்க போகுது, ஏகபோகமா நடக்க தான் போகுது அப்படின்றதான் பாத்தீங்கன்னா மாரிதாஸ் வச்ச குற்றச்சாட்டு. சோ அதுக்கு தான் அரெஸ்டான்றதான் இங்க கேள்வியா போயிட்டு இருக்கு. சீரியஸ்லி சொல்றேன், போதைப் பொருள் தமிழ்நாட்டில் ஒளியும் நினைச்சீங்கன்னா சத்தியமா ஒளியறதுக்கு வாய்ப்பே இல்லை. முதலமைச்சர் விஜய் இது இவ்வளவு பேசு பொருளா மாறிடுச்சுல, உண்மையிலே அவர் வந்து இதுக்கு மேல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாருன்னா ஆதவ அர்ஜுனாவை அந்த துறையிலிருந்து அமைச்சர் பதவியிலிருந்து மாத்துவாரா? மாத்த முடியாது. ஏன்னா அவருக்கே என்ன பேசணும்னு சொல்றதே ஆதவ அர்ஜுனாவோட டீம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அந்த அளவுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பாத்தீங்கன்னா டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறது மார்டின் அவரோட குடும்பம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில அடுத்த 5 வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னே தெரியல. என்ன மேட்டர்னா, இருக்கிறதெல்லாம் எடுத்து பேசினா கூட புரிஞ்சிக்க மாட்டானுங்க, சுத்தமா புரிஞ்சிக்க மாட்டானுங்க. எங்க அண்ணா நல்லதுதான் பண்ணுவாரு, அண்ணா சரியா தான் யோசிப்பாரு, எங்க அண்ணா மக்களுக்கு நல்லது பண்ணதான் வந்திருக்காரு. முதலமைச்சர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஸ்கிரிப்ட மட்டும் தான் பேசிட்டு போயிட்டு இருக்காரு. இதை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவருக்கு ஒரு ஸ்கிரிப்ட கொடுக்குறாங்க, அந்த ஸ்கிரிப்ட பேசிட்டு போயிட்டு இருக்காரு. எதுக்கு அவர் பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாருன்னா, பிரஸ் மீட் கொடுத்தா மாட்டிப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சரா ஆயிட்டோம், அந்த பதவி அந்த பவர் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்காரா என்னன்னு தெரியல. ஏன்னா இவ்வளவு விஷயம் சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு, டாக்ஸா போயிட்டு இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அட்ரஸ் பண்ணணும், ஆனா அவர் அட்ரஸே பண்ண மாட்டாரு. வாய்ப்பில்லை ராஜா. சோஷியல் மீடியா மட்டும் பேசல, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஜான் பிரிட்டோ இந்த கேஸ் மேட்டரை எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, போதைப் பொருள் மேட்டரை எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஆதவ அர்ஜுனா ஃபேமிலியை பத்தி நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே நடக்குது. இது நிக்காதுங்க, இது நிக்காது, இன்னும் தொடரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். சோ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணா பயமுறுத்தினா அது வந்து யாரும் பேச மாட்டாங்கன்னு நினைச்சாரா ஆதவ அர்ஜுனான்னு தெரியல. பட் இப்போ அவர் அரெஸ்ட் பண்ணதுனால தான் தமிழ்நாடு ஃபுல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லா ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்சரும் ஒவ்வொரு யூடியூபரும் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆதவ அர்ஜுனா மாமியார் யாரு, அவரோட மாமனார் யாரு, அவங்க ஒய்ஃப் யாரு, அந்த குடும்பம் என்ன பண்ணிட்டு இருக்கு, அந்த குடும்பத்து மேல இருக்க கேஸ் என்ன, மொத்தத்தையும் நோண்டிக்கிட்டு இருக்காங்க. சோ இதுக்கப்புறமாவது கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்கடா, பிளைண்டா வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க. ஆதவ அர்ஜுனா தான் தேவ தூதர் மாதிரியும் தமிழ்நாட்டில் இருக்க போதையை ஒழிக்க வந்தவர் மாதிரியும் பேசினானுங்க. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். இதுக்கு என்னடா பதில் சொல்ல போறீங்க அப்படின்ற கேள்வி தான் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான மேட்டர் மின்வெட்டு. அதாவது பவர் கட் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போதே பவர் கட் ஆச்சு. பிரதர் உங்களுக்கு தெரியும், சம்மர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு ரைட்டுங்களா? இந்த ஏயா மின்வெட்டுனா எங்க வீட்லயும் மின்வெட்டு போது வருது. எல்லார் வீட்லயும் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி எல்லாமே வச்சிருக்கோம். ஒரு நாளைக்கு 20 வாட்டி கரண்ட் போயிட்டு வந்துச்சுன்னா விளங்குமாங்க அந்த மிஷினை. சோ அந்த அளவுக்கு தான் சென்னையில இருந்துகிட்டே இருக்கு. சென்னையில பயங்கரமாக பவர் கட். இன்னைக்கு காலையில இருந்து 5 தடவை கிட்ட பவர் போயிட்டு வந்துருச்சுங்க என் ஏரியாலயே. சோ அந்த அளவுக்கு பவர் கட் ஆயிட்டு இருக்கு. காயின் ஃபைட் வந்து விஜய் வந்து போட்டுக்கிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல. இதுக்கு வந்து காரணங்களா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு காரணங்கள் சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து பவர் ஷார்டேஜ்ன்றாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொழில்நுட்ப கோளாறுகள் அப்படின்ற மாதிரி ஒரு வாரம் சொல்லிட்டு இருந்தாங்க, அதுக்கு எதிர்க்கட்சி சதி அப்படின்ற மாதிரி ஒரு வாரம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, ஃபியூஸ் கேரியர்ல திருடிட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது திருடிட்டு போன 2 பேர் வர அரெஸ்ட் பண்ணதா சொல்றாங்க. ஏன் சார் இது எல்லாமே நடக்கட்டும் சார்,
எனக்கு என்னன்னா சென்னை ஃபுல்லா திருடுறானுங்களா சார்? சரி ஓகே, சென்னை ஃபுல்லா விடுங்களேன். இப்போ என் ஏரியா எடுத்துக்கோங்க. என் ஏரியால வந்து காலையில இருந்து 5 வாட்டி பவர் கட்டாய் வருதுங்க. சோ இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்குல்ல, இதுக்கு என்ன காரணம்? ஃபியூஸ் கேரட் திருடிட்டு அப்புறம் திருப்பி போறானுங்களா? திருடிட்டு திருப்பி போறானுங்களா? எனக்கு புரியலையே. ஐயோ மீண்டும் மீண்டுமா? அதாவது 1-2 இடத்துல இந்த திருட்டு சம்பவம் இருக்கலாம். ஆனா சென்னை ஃபுல்லா எல்லா மக்கள் இறங்கி போராடிட்டு இருக்காங்க. 40 நிமிஷத்துல சரி பண்றோம்னு சொல்றீங்க. எல்லாம் 3 மணி நேரமா 4 மணி நேரமா போராடிட்டு இருக்காங்க. நேத்து நைட் அம்பத்தூர்ல போராடி இருக்காங்க, மேடவாக்கத்துல போராடி இருக்காங்க. சோ எல்லா இடத்துலயும் மக்களுக்கு வந்து நைட் போராடுறதா வேலையா? நிர்வாக திறமையின்மை அப்படின்றது அப்பட்டமா தெரியுது. இதை ஒத்துக்கிட்டா ஒத்துக்கோங்க, ஒத்துக்காட்டி போங்க. எனக்கு என்ன பிரச்சனைனா, இந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் வந்து திருடுறவங்களை பார்த்து பயப்படுதா? திருடர்களை கண்ட்ரோல் பண்ண முடியலையா? ஃபியூஸ் கேரியரை உங்களால காப்பாற்ற முடியல. இந்த கவர்மெண்ட் மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கும்? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? எனக்கு புரியலையே. சரி ஓகே, அது ஏதோ ஒரு நபர்களோட தூண்டுதலால நடக்குதுன்னு வச்சுப்போமே. அது சென்னை ஃபுல்லா அப்படிதான் நடக்குதுன்னு நீங்க சொல்ல வரீங்கன்னா, அதை தடுக்க வேண்டியது கவர்மெண்டோட வேலை தானே. மக்களை இறங்கி ரோட்ல வந்து போராட விட்டுக்கிட்டு இருக்கீங்க. முதலமைச்சர் ஐயா, இத்தனை பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா, ரோட்ல வந்து போராடிட்டு இருக்காங்க, தூண்டுதலின் பேரின் போராடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றீங்களே. சோ இதுக்கெல்லாம் அசிங்கப்படணும், வெக்கப்படணும் இந்த கவர்மெண்ட். எனக்கு புரியவே இல்லை. மக்கள் வந்து தூண்டுதலால போராடுறாங்களா? அவன் வீட்டுல இருக்க முடியாம இது குழந்தைங்களை வச்சுட்டு இருக்க முடியாம நைட்ல வந்து எல்லாம் லேடிஸ் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க, தூண்டுதலால போராடுறாங்களா? எனக்கு புரியவே இல்லைங்க. என்ன மைண்ட் செட்ல தான் இந்த மின்சாரத்துறை இருக்குன்னே தெரியல. இவர் சிடிஆர் நிர்மல் குமார் வந்து பாத்தீங்கன்னா, இதுல இருக்க ஊழலை ஒழிக்கிறேன், லஞ்சத்தை ஒழிக்கிறேன், அதை சரி பண்றேன், இதை சரி பண்றேன். எப்பா சாமி, நீங்க எல்லாத்தையும் சரி பண்ணுங்க, ஆனா முதல்ல கரண்ட கொடுத்துட்டு சரி பண்ணுங்க. சும்மா ஒரு நாளைக்கு 10 தடவை கட் ஆகுது, நைட்ல கட் ஆகுது, மனுஷன் வாழ வேணாம். சென்னையில இருக்க எல்லாருக்கும் போராடுறதா வேலையா? நைட் வந்து போராடிட்டு இருக்கணுமா? தமிழ்நாட்டிலும் பிற பகுதியிலும் நடக்குது, சென்னையில ரொம்ப அதிகமா நடக்குது. சோ இவ்வளவு பேர் வந்து போராடிக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு கவர்மெண்டால, தமிழ்நாடு அரசால மக்களுக்கு மின்சாரத்தை கூட ஒழுங்கா கொடுக்க முடியலனா இது என்னடா கவர்மெண்ட் அப்படின்ற கேள்விதான் இங்க வருது. இதுக்கும் என்ன சொல்லுவாங்க, விஜய் அவரை குறை சொல்லக்கூடாதுங்க, அவர் இப்பதாங்க ஆட்சிக்கு வந்திருக்காரு, அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணுங்க. டேய் முடியலடா. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். எனக்கு என்னன்னா, என்னோட ஃப்ரெண்டு நான் சில பேரை வந்து இவங்களாம் ரொம்ப நாலேஜபிளான பர்சன் நினைப்போம்ல, அவனுங்க இவ்வளோ மோசமா வந்து பிளைண்டா சப்போர்ட் பண்ணுவானுங்க எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா உனக்கு விஜய் பிடிக்குது, விஜயோட ஃபேனா நீ இருந்திருக்க, அவருக்கு ஓட்டு போட்டிருக்க, ஓகே. ஆனா இப்ப மக்கள் சஃபர் ஆகுறாங்க அப்படின்னு தெரிஞ்சும் இதுக்கு அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம்னு முதலமைச்சர் விஜய் பழிய தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காரு. அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆட்சி அதிகாரம் எல்லாமே கையில இருக்கு. மத்தவங்க மேல பழி போடுறதுக்கு இவர் ஒண்ணு பாத்தீங்கன்னா இப்ப எதிர்க்கட்சியாவும் இல்ல. இவர் வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கு கட்சி ஆரம்பிச்ச புதுசுல பேசினாரு, அந்த மாதிரி இப்ப பேசிட்டு இல்ல. முதலமைச்சரே அவர்தான். நக்கல்யா அவனுக்கு. ஆனா மத்தவங்க மேல பழிய போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா அவரை சார்ந்தவங்களும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. எப்படே எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. தயவு செஞ்சு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஆதவர்ஜுனா போதையை ஒழிக்க போறாரு. அவர் ஒழிக்கிற ரச்சனம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். சோ உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.